சொல்லுவாங்க நான் ஆடி மாசத்துல அந்த அம்மி நவதுங்குவாங்க. நான் அம்மி நவல பார்த்ததில்லை. ஆனால் என் காது நெவுதுச்சு. தூத்துக்குடி ரோட்டில் ஆஃப்டர்நூன் டைம் வந்து திருச்செந்தூர் விட்டு மதுரை நோக்கி வந்துட்டு இருக்கோம். அடிக்கிற காட்டுக்கு வண்டி அலையுது அப்படியே. சென்னை போகும்போது ஒரு சின்ன இன்சூரன்ஸு. சரிங்க. சென்னை உள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட் ஒரு ஓட்டினாரு. இதுக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டினது கிடையாது. அதனால அவருக்கு அந்த ஸ்பீடு தெரியல. அவருக்கு தெரியல. அதுக்கு வந்து ஒரு 80 டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணி ஒரு லெஃப்ட்ல இருந்து உள்ள வந்துட்டாரு. இந்தியா ஒரு இண்டிகேட்டர் பார்க்காம உள்ள வந்துட்டாரு. ஜஸ்ட் வண்டி அடிச்ச பிரேக்குக்கு அவரே பயந்துட்டாரு. சார் அப்படியே நம்ம இழுத்துட்டு போகும்போது இந்த வீக்கு நம்ம 45 கிலோமீட்டர்ல ஸ்போர்ட்ஸ் மூடு 10 கிலோமீட்டர் ஓட்டி போனோம். வண்டியை நம்ம அப்படியே இழுத்துட்டு கொண்டு போவோம். அதெல்லாம் ஃபீல். அப்புறம் இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா அந்த ரிவர்ஸ் கேமரா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. அண்டரில் போயிட்டு இருக்கும்போது பிரேக்கிங் பண்ணும்போது வந்து கான்ஃபிடென்ட்டே இருக்காது. வீல் வந்து ரோட்லேருந்து வண்டி மேலே ஏறிடும், விட்டு ஓடும் உங்களுக்கு. வணக்கம் ஜிஎஸ் ஃபேம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனதர் ஒரு யூசர் ரிவ்யூ எபிசோடில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன வாகனம் இருக்குன்னா, நீங்கள் ஆல்ரெடி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க, டைட்டிலையும் பார்த்துருப்பீங்க. நம்மக்கிட்ட ஸ்கோடா ஸ்லாவியா இருக்குது. கிட்டத்தட்ட 2 வருஷ டைம் லைனில் 40,000 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம யூசர் ஓட்டியிருக்காரு. ஸோ அவரோட ஒரு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவாக தான் இது இருக்க போகுது. நம்ம ரீசெண்டாக இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோ அப்படின்றது நம்ம ஆடப் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்ககிட்டையும் நான் வைக்கிற ரெக்வஸ்ட் அதுதான், உங்களோட காரோட யூசர் ரிவ்யூ வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காரோட நோட் மக்கள்கிட்ட போய் சேரும். நாளைக்கு வாங்குறவங்களுக்கு அந்த காரோட பெட்டரான ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா நாம் இந்த காரெல்லாம் அதிகபட்சம் ஒரு 3 to 4 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. அதில் என்ன தெரியுதோ அதை தான் சொல்ல முடியும். பட் ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்கும்போது அந்த உரிமையாளர் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த காரோட தான் ட்ராவல் பண்ணுறாரு. அப்படின்றப்போ அந்த காரோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, சின்ன சின்ன மைனூட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல முடியும். அது அந்த காரை திரும்ப வாங்கக்கூடிய அடுத்த யூசருக்கு வந்து ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் காரோட யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண விரும்புனீங்கன்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன், ரீச் அவுட் பண்ணுங்கள். நாங்கள் உங்கள் லொக்கேஷனில் வந்து யூசர் ரிவ்யூவை எடுத்து மக்கள்கிட்ட ஷேர் பண்ணுறோங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போய் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா வாங்கலாமா வேண்டாமா, யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து இந்த வாகனத்தோட ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது உங்களுக்கு மேசிவான மோட்டிவேஷன் கொடுக்கும். வாங்க இப்போ எல்லாத்தையுமே செக் அவுட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்மக்கிட்ட மிஸ்டர் மோகன் பிரதர் எழுந்திருக்காரு. ப்ரோ வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். ஸோ தேங்க்ஸ் ப்ரோ, யூசர் ரிவ்யூ ஷேர் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டது முதல்ல வந்து ஒரு நன்றி தெரிவிச்சுறேன். தேங்க்யூ. ஏன்னா நாங்கள் சொல்கிறத விட ஒரு யூசர் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து நீங்கள் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேரும். கண்டிப்பாக. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க ப்ரோ. என் பேர் மோகன். நான் ஸ்கேட்டிங் கோச். ஈரோட்டில் வந்து லெஜண்ட் ஸ்கேட்டிங் அகாடமி வச்சு நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஓகே. அதான் ஒரு 15 இயர்ஸ் நாங்கள் இந்த ஃபீல்டு இருக்கோம். நம்ம வந்து ஸ்கூல்ஸில் நாங்கள் ஆஃப்டர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள். ஓ கிரேட். ஸோ ரீசெண்டாக வந்து உங்கள் பசங்க வந்து பண்ண சக்ஸஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள் ப்ரோ. என்னோடய பசங்க வந்து எங்கள் டிஸ்ட்ரிக்ட் லெவலில் சாம்பியன்ஷிப்பில் மெடல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஸ்டேட் லெவலில் அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நேஷனல்ஸும் நம்ம பசங்க பார்ட்டிசிபேஷன் பண்ணியிருக்காங்க. சூப்பர். நம்ம கிரவுண்டில் ஈரோட்டில் வந்து கிரவுண்ட் ஃபெசிலிட்டி அந்தளவுக்கு பெரிய லெவலில் இல்லை. இதுக்கு ஸ்பெசிஃபிக் வச்சு குழந்தைங்க இந்தளவுக்கு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். சூப்பர். ஆக்சுவலாக உங்கள் பசங்களுக்கு வந்து எங்கள் ஜிஎஸ் ஃபேம் சார்பாக ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிடறோம். மேலும் வளர வாழ்த்துக்கள் ப்ரோ. தேங்க்யூ. சரிங்க ப்ரோ, இப்போது இந்த ஸ்கோடா ஸ்லாவியா எல்லாத்துட்டையுமே வந்து ஃபஸ்ட் எடுத்தோன்னே நான் கேட்கக்கூடிய கேள்வி ப்ரோ, இந்த ஸ்கோடா ஸ்லாவியா வாங்குறதுக்கு முன்னாடி என்ன கார் வச்சுருந்தீங்க? நீங்கள் இது கூட என்னெல்லாம் கார்ஸ் பார்த்துட்டு ஃபைனலாக ஏன் ஸ்கோடா ஸ்லாவியா? இதுக்கு முன்னாடி வச்சுருந்தேன், பலேனோ வச்சுருந்தேன். எனக்கு அதில் வந்து மாற்றுக்கு ஐடியாவே இல்லை. எனக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதுவே கொஞ்சம் யூஸ் பண்ணலான்னு ஐடியா இருந்தது. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் இது. மாலுக்கு போயிருந்தோம். சரிங்க. மேலேருந்து அந்த வியூ பார்த்தோம், நானும் ஒய்ஃபுமே. ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணலான்னு பிளான் பண்ணோம். டெஸ்ட் ட்ரைவில் எனக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான். ஃபஸ்ட்டு அந்த இம்ப்ரெஷன் ஏன் நான் ஃபஸ்ட்டு நான் மாற்றினு வச்சிங்களேன். ஒரு பெரிய இந்த மாதிரி ஆடி மாதத்தில் என்ன பண்ணோம், நாங்கள் திருச்செந்தூர் அதிகமாக போவோம். சரிங்க. திருச்செந்தூர் போயிட்டு வரும்போது காதில் ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆச்சு. என்ன ப்ராப்ளம்னா, சொல்லுவாங்க நான் ஆடி மாசத்துல அந்த அம்மி நவதுங்குவாங்க. நான் அம்மி நவல பார்த்ததில்லை. ஆனால் என் காது நெவுதுச்சு. தூத்துக்குடி ரோட்டில் ஆஃப்டர்நூன் டைம் வந்து திருச்செந்தூர் விட்டு மதுரை நோக்கி வந்துட்டு இருக்கோம். அடிக்கிற காட்டுக்கு வண்டி அலையுது, அப்படியே பழையனும் அலையுது அப்படியே. அந்த ஸ்ட்ரெச் ஃபுல்லாமே ஒன்று 70லே தான் வந்தேன். ஏன்னா ஸ்டேரிங் விட்டு கை எடுத்து அடிக்கிற காட்டுக்கு வண்டி மூவிங் ஆகுது. அதேமாதிரி பக்கத்தில் ஒரு லாரியோ இல்லை வால்வோ பஸ்ஸோ கிராசிங் ஆகும்போது உங்களுக்கு அந்த ஜர்க்கிங் இருக்கும். நான் அப்பயே முடிவு பண்ணிட்டேன், ஓகே இல்லை சேஃப்டி கிடையாது. ஏன்னா அதில் வந்து நான் வந்து அது 2 இயர்லேயே வந்து 60,000 கிலோமீட்டர்ஸ் நான் ஓட்டிருந்தேன். அதிக ஓட்டினேன். ஃபர்ஸ்ட் டைம் அந்த பலினோ கரெக்ட்டா 19ல எடுத்தேன். 2019ல எடுத்தது. ஓகேங்க. உங்களுக்கு இது வந்து 23ல எடுத்தது. 23ல. ஓகே. 2 இயர்ஸ்ல வந்து 60,000 கிலோமீட்டர்ல ஓட்டினேன் நான். சரிங்க. எனக்கு அதில் வந்து எனக்கு வந்து ஓட்ட வந்து ஓகே இல்லை சேஃப்டி இல்லை.
சேஃப்டி கன்சர்ன் வந்து அந்த மாதிரி வந்து உங்களுக்கு மூவ்மெண்ட் அதிகமாக இருக்குது. அப்படின்றப்ப வண்டி நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் இருக்காது. அவங்க வந்து ஒரு அண்டரில் போயிட்டு இருக்கும்போது பிரேக்கிங் பண்ணும்போது வந்து கான்ஃபிடென்ட்டே இருக்காது. வீல் வந்து ரோட்லேருந்து வண்டி மேலே ஏறிடும், விட்டு ஓடும் உங்களுக்கு. அதில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டே இருக்காது. இந்த வண்டி டெஸ்ட் ட்ரைவ் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஓகே, இது வந்து ஒரு சீல்டு இது. ஏன்னா என்னோட சீனியர் ராஜு சார் இருக்காரு. சரிங்க. அவர் வந்து மோதன் வந்து ஒரு 10 இயர்ஸாக வந்து ஸ்கோடா ரேபிட் வச்சிருக்காரு. சரிங்க. மோதன் வந்து ஒரு 3 lakhs கிலோமீட்டருக்கு ஓட்டிட்டாரு. ஓகேங்க. அவர் வந்து இதோட ஸ்கோடா லவ்வர் அவர். ஓகேங்க. அவர் தான் சஜஷன் பண்ணாரு, ஓகே நம்ம ஸ்கோடா போய்க்கலாம், சூப்பர், இது உனக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி சஜஷன் பண்ணாரு. அப்புறம் யோசிக்கவே இல்லை, மித்த எந்த டெஸ்ட்டையும் பார்க்கல. இப்போ ஸ்கோடா ஸ்லாவியா பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபோக்ஸ்வாகன் விட்டஸ், ஹோண்டா சிட்டி இதெல்லாமே எதுவுமே பார்க்கல. ஜஸ்ட் போனோம், ஓகே பண்ணிட்டு வந்துட்டோம். ஃபர்ஸ்ட் டைம் இம்ப்ரெஷன். சரிங்க ப்ரோ. சரி, இதில் வந்து இனிஷியலாகவே நம்ம வந்து கேட்கக்கூடிய விஷயம் சர்வீஸ் ப்ரோ. அதாவது எல்லா பிராண்ட்ஸ்லையுமே சர்வீஸில் ஹிட் ஆர் மிஸ் இருக்கும். அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினைப்போம். இப்போ இங்கே ஸ்கோடா ஸ்லாவியா நீங்கள் கிட்டத்தட்ட 40,000 கிலோமீட்டர் கிட்ட கிளாக் இன் பண்ணியிருக்கீங்க. சர்வீஸ் காஸ்ட் எப்படி இருந்துச்சு? எந்த டீலர்ஷிப்பில் சர்வீஸ் பண்ணீங்க? அவங்க சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து S7 சேலத்தில் பண்ணியிருந்தேன். செகண்ட் சர்வீஸ் வந்து SGA வந்து கோயம்புத்தூர் பண்ணியிருந்தேன். ஓகேங்க. ரெண்டு பக்கமே முதல்ல நல்லாவே வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்தது. நம்ம போகும்போது நம்மளை வந்து வெல்கம் பண்ணுறது, நம்மளோட வண்டியில் என்ன ட்ராபேக் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணி அது கரெக்டாக வந்து அரெஸ்ட் பண்ணி கொடுக்குறது. இந்த மாதிரி விஷயத்தை வந்து ரெண்டு பேருமே எனக்கு வந்து கரெக்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே. முதல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் சர்வீஸ் வந்து ஒரு 10,000 அவ்வளோ ஆச்சு. செகண்ட் சர்வீஸ் வந்து 12,000 அது ஒன்று தான் உங்களுக்கு ஆச்சு. ஓகே ஓகே. பெரிய லெவலில் எனக்கு அதுக்கு டிஃப்ரெண்ட் இல்லை. இது 15,000 கிலோமீட்டர்ஸ். ஓகேங்க. அது வந்து உங்களுக்கு பலேனோ வந்து 10,000 கிலோமீட்டர்ஸ் நம்ம சர்வீஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 1 or 2 சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஒரு 6 to 7 சொல்லுவாங்க. நீங்கள் மோர் தென் ஒரு தேர்ட் சர்வீஸ் மேலே போயிட்டீங்கனாலே வந்து மினிமம் 10 to 12 ஆயிரும். அதே நீங்கள் பிரேக் எல்லாம் மாற்றிங்கன்னா 15 ஆயிரும். ஏன்னா இதைத்தான் நானும் சொல்லணும்னு நினச்சேன். இதுக்கு முன்னாடி இருந்த ஃபோக்ஸ்வாகன், அதாவது இந்த இந்தியா 2.0 ப்ராஜெக்ட் முன்னாடி இந்த ஃபோக்ஸ்வாகன் ஆக்சுவலாக சர்வீஸ் காஸ்ட் ஜாஸ்தி தான். பட் இந்த ஸ்கோடா ஸ்லாவியா, குஷாக்குங்க, இப்போ கைலாக்கு, ஃபோக்ஸ்வாகனோட வெர்டஸுங்க, டைகோன், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆவரேஜ் சர்வீஸ் காஸ்ட்ங்கிறது 10,000 to 12,000 வந்துட்டாங்க. இன்னொன்று சர்வீஸ் இன்டர்வல்ங்கிறது 15,000. மற்ற பிராண்ட்ஸ் வந்து 10,000 ஒன்ஸில் வந்து ஒரு 7,000 8,000 போடுறதும், இங்கே 15,000 ஒன்ஸ் நம்ம வந்து ஒரு 10,000 12,000 ஸ்பெண்ட் பண்ணுறது கிட்டத்தட்ட நியூட்ரல். கண்டிப்பாக. இன்னொன்று இந்த பிராண்டுக்கும் இந்த பிராண்ட் யூஸ் பண்ணுற குவாலிட்டி ஆஃப் பார்ட்ஸுக்கும் அது ஜஸ்டிஃபை பண்ணிடுது. கண்டிப்பாக. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்கு 1000 cc, இது 1.5 டர்போ. அதோட பவர் நம்ம கம்பேரிசனே பண்ண முடியாது. அதே மாதிரி பிரேக்கிங் சென்ஸ் நம்ம எங்கே அக்யூட்டாக நிறுத்தி பிளான் பண்ணுமோ அதோட நம்மளுக்கு முன்னாடி வண்டி நிப்பாட்டிடும். அதே மாதிரி பிக்கப் அதே மாதிரி தான் உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு இந்த LNT பைபாஸ்லாம் போன வச்சிங்களேன், ஓவர்டேக் பண்ண வச்சிங்களேன், வண்டி தேர்ட் கியரில் போட்டு ஆக்சிலேட்டர் மேலே ஏறி நின்னா கூட வண்டி மூவிங் ஆகாது. இதெல்லாம் அப்படி கிடையாது சார். ஜஸ்ட் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் மூடு கூட போடணும், டிரைவ் மூடில் போட்டு நீங்கள் லைட்டாக நீங்கள் ஆக்சிலேட்டர் புல் பண்ணாலே போதும். 10 செகண்டில் உங்களுக்கு நம்ம வந்து ஒரு 2 வண்டி ஓவர்டேக் பிளான் பண்ணுவோம். ஆனால் வண்டி இப்போ மூவிங்க்கு நீங்கள் வந்து 3 வண்டி நீங்கள் ஓவர்டேக் பண்ணி கொண்டு போயிடலாம். இன்னொன்று இந்த மாதிரி பவர் இருக்கிற வண்டி ஹேண்ட்லிங் கேரக்டர் இருக்கணும். அது வந்து எக்ஸப்ஷனலாக வந்து இவங்க ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வாகன் குரூப்பில் இருக்கும். கண்டிப்பாக. நீங்கள் நினச்ச நேரத்தில் வந்து கட்ஸ் எடுக்க முடியும், பிரேக் அடிக்கலாம். நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் நினச்சதுக்கு முன்னாடி தான் நிற்குமே வழியே அதை தாண்டி கொண்டு போக நிற்கிற விஷயம் இருக்காது. ஸோ அப்புறம் அந்த ஹெட்லாம்ப்ஸ் ப்ரோ, அதாவது ஸ்டாக்ல வந்து ஹெட்லாம்ப்ஸ் நீங்கள் அப்கிரேட் பண்ணியிருக்கீங்க. ஸ்டாக்ல வந்து ஹெட்லாம்ப்ஸ் எப்படி இருந்துச்சுங்க? எனக்கு இதை அப்கிரேட் பண்ண வரைக்கும் இது எனக்கு இனஃபாக தான் இருந்தது. ஆனால் அப்கிரேட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு இது பத்தலை எனக்கு. அப்படி சொல்ல போனால் நான் ஃபர்ஸ்ட் வரைக்கும் எனக்கு ஓப்பனாக க்ளோஸ் இருந்தது. அதுக்கப்புறம் நான் வந்து வின்சைலோட இது ஓட்டியிருக்கேன், பிளரிங் ஓட்டியிருக்கேன். எனக்கு ஒரு 20% எனக்கு டல்லாக வச்சு எனக்கு. தென் அதுக்கப்புறம் தான் ஓகே நம்ம வந்து கீழே ஃபாக் லேம்ப் மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி ஃபாக் லேம்ப் நான் வந்து அசூமில் கொண்டு போனேன். ஓகேங்க. அது போட்டதுக்கப்புறம் ஆனால் டிஃபால்ட்டாக வந்து ஹெட்லாம்ப் வெளிச்சம் கீழே ஹைட் நல்லா தான் இருக்குது. ஆனால் அது போட்டதுக்கப்புறம் இது டல்லாக தெரியுது. எக்ஸாக்ட்லி. ஏன்னா உங்களுக்கு அது வந்து இன்னும் பிரைட்னஸ் நல்லா இருக்குது. ஆப்வியஸ்லி இது டல்லாக உங்களுக்கு ஃபீல் ஆகும். சரிங்க பிரதர். ப்ரோ, ஸ்லாவியா எடுக்கிறப்ப 1 லிட்டர் ஆப்ஷன் இருந்துச்சு, 1.5 லிட்டர் ஆப்ஷன் இருந்துச்சு. 1 லிட்டர் தாண்டி 1.5 லிட்டருக்கு வந்ததுக்கான காரணம் ப்ரோ? சார் எனக்கு நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு டிரைவரோட பையன். எனக்கு வந்து வண்டியோட இன்ட்ரெஸ்ட் ரொம்ப பிடிக்கும். வண்டியை நான் ஓட்டம் வச்சிங்களேன், எனக்கு வண்டியோட இன்ஜின் நைஸ் மட்டும் எனக்கு கேட்கணும். அதனால் தான் வந்து எனக்கு உள்ளே வந்து கேபின் நைஸ்க்கு வந்து இன்ஜினோட நைஸ் உள்ள வதக்குன்னு எதிர்பார்ப்பேன் நான். எனக்கு 3 சிலிண்டர் போகும்போது வந்து எனக்கு நான் யோசிச்சு வந்து ஓகே 3 சிலிண்டர் போது கண்டிப்பாக வந்து அது பேலன்சிங் மிஸ்ஸிங் இருக்கும். ஃபியூச்சரில் வந்து இப்போ வந்து நல்லா அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஃபியூச்சரில் வந்து நீங்கள் வந்து மோர் தென் வந்து 80,000க்கு மேலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாய்ஸ் வந்து எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சரி நம்ம போகும்போது 4 சிலிண்டர் ஆட்டோமேட்டிக். ஓகேங்க. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் உள்ளே போனேன் நான். ஏன்னா நிறைய பேர் சொன்னாங்க 3 சிலிண்டர் வாங்கிக்கலாம், உங்களுக்கு வந்து பெட்ரோல் கன்ஃபர்ஷன் அதிகம்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் எனக்கு இல்லை நான் 4 சிலிண்டராக வேணும்னு சொல்லி ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி எனக்கு வண்டி எடுத்தேன் நான். ஓகே. ஸோ இந்த என்ஜினோட பர்ஃபார்மன்ஸ் ரீதியாக கண்டிப்பாக நல்லா இருக்கும், அதில் சந்தேகமே இல்லை. ஃபியூல் எஃபிஷியண்ட்டாக இருக்கா? ஏன்னா இன்னைக்கு 1.5 வாங்குறவங்க வந்து மைலேஜ் கிடைக்காது அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது. பட் ரியல் டைமில் உங்களுக்கு என்ன கிடைக்குது?
எனக்கு ரியல் டைமில் வந்து இப்போ சென்னை டு இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்ட்ரெச் அடிக்கும்போது நீங்கள் நம்ப மாட்டீங்க, எனக்கு 80 to 90 கிடச்சிது எனக்கு. ஓகே. இன்ஸ்ட்ருமெண்ட் கஸ்டமில் வந்து எனக்கு 80 to 90 காட்டுச்சு. நான் ஆட்டோமேட்டிக்காக நான் வந்து ஃபுல் டேங்க் பண்ணி தான் கொண்டு போனேன். அங்கே சிட்டிக்குள்ளே ஓட்டிட்டு வெளியில் வந்து மழையை வந்து டேங்க் ஃபுல் பண்ணும்போது வந்து எனக்கு அரௌண்ட் 80 to 90 எனக்கு மைலேஜ் கிடச்சிது. ஓகே. ஏன்னா இது வந்து ஆக்டிவ் டெக்னாலஜி சிலிண்டர்ஸ் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு கரெக்டான ஒரு பல்ஸில் வண்டி ஓட்டும்போது நீங்கள் வந்து நான் மேக்ஸிமம் வந்து ஸ்பீடா மெட்டரில் வந்து ஆர்பிஎம் மட்டும் பார்த்து வண்டி ஓட்டுவேன். ஓகேங்க. மேக்ஸிமம் 3000 ஆர்பிஎம்க்கு வண்டி நான் வச்சு பண்ணேன். எவ்வளோ ஸ்பீடு போனாலும் 3000 ஆர்பிஎம் தாண்ட மாட்டேன் நான். ஓகே. அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் வந்து ஒரு லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டும்போது கண்டிப்பாக நல்ல மைலேஜ் கிடைக்கும். நல்ல மைலேஜ் கிடைக்கும். அது ஃபுல் லோடில் வண்டி ஓட்டியிருக்கோம் நாங்கள். ஓகேங்க. நான் எனக்கு சேலத்துலேயே வந்து எனக்கு ஆத்தூரில் வந்து எனக்கு அகாடமி இருக்குது, ஸ்கூல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஸ்டாக்ல எடுத்து போல வண்டி ஃபுல்லாக டம்ப் பண்ணி எடுத்துட்டு போவேன். மோர் தென் வந்து ஒரு 800 கிலோ வண்டி உள்ள வண்டி வெயிட் வச்சு நான் அதுலேயே வந்து எனக்கு 80 to 90 மைலேஜ் கிடைச்சது. சூப்பர் நல்ல மைலேஜ் ஆக்சுவலாக. அப்போ கரெக்டான ஆர்பிஎம் பேலன்ஸ் பண்ணால் இந்த இன்ஜினுமே வந்து கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கும் போது வந்து மோர் தென் ரொம்ப இனஃபாக இருக்கும் உங்களுக்கு. கன்வீனியன்ட்டாக இருக்குது உங்களுக்கு. சரி பிரதர், இப்போ இந்த 40,000 கிலோமீட்டர்ஸில் மேஜர் அதாவது வந்து ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்குங்களா? ஏதாவது பார்ட்ஸ் வந்து மேஜர் ஒன்றுமே நம்ம எதுவுமே பண்ணல. ஓகே. என்ஜினோட சத்தம் வந்து உள்ள அதிகமாக கேட்குதுங்களா இல்லை சத்தமே கேட்கல லிமிட்டடாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த டேம்பிங் பண்ணியிருக்க ப்ராசஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக பண்ணியிருந்தீங்க பிரதர்? ஜஸ்ட் வந்து இந்த உள்ள ஹீட்டிங் வரக்கூடாது, நாய்ஸ் வரக்கூடாது. ஆல்ரெடி வந்தது இல்லை, ஃபியூச்சரில் வந்து கூட மேலே ஹீட்டிங் அடிக்கக்கூடாது. உங்களுக்கு ஒரு 100 கிலோமீட்டர் போய் வச்சுக்கோங்க, மேலே ரொம்ப ஹீட்டாக இருக்கும். எனக்கு அந்த ஹீட்டிங் வரக்கூடாதுன்னு சொல்லி நான் இது பண்ணேன். ஓகேங்க. சூப்பர் டன் பிரதர். ஸோ என்ஜினோட மீதம் விஷயங்களை நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பேசலாம். ஓகே ப்ரோ, இன்டீரியர் பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேள்வி. அதாவது செடன் வாங்கினாவே அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ், அதாவது வந்து இதில் ஆக்சுவலாக 180 mm கிட்ட இருக்குது. இந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் என்னைக்காவது பாதிப்பாக இருந்திருக்கா நீங்கள் ட்ராவல் பண்ணப்போ? நீங்கள் இந்த 40,000 கிலோமீட்டரில் ஓவர் டைம் கூட கீழே வந்து ஜஸ்ட் தட்டினதே கிடையாது. எவ்வளோ ஸ்பீடு பிரேக்கில் இருந்தாலும் எவ்வளோ லோடு இருந்தாலும் வந்து உங்களுக்கு முதல் தட்டினது கிடையாது. பரவாயில்ல, நல்ல விஷயமா தான் இருக்குது. ஏன்னா சடன் வாங்கிட்டாவே கிரவுண்ட் கிளியரன்ஸ் பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் அது கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் அப்படின்றது இருந்துச்சு. இப்போ நீங்கள் ஹோண்டா சிட்டி மாதிரி போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்ட் சஸ்பென்ஷன் இருக்கிறதுனால தட்டுற பிரச்சனைகள் இருந்துச்சு. சியாஸில் இருக்குது. பட் வர்டஸ் அண்ட் ஸ்லாவியால அந்த கிரவுண்ட் கிளியரன்ஸ் பெட்டர்மெண்ட் பண்ணனால அது நல்லா இருக்குது. கண்டிப்பாக. ஸோ இன்டீரியர் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ப்ரோ, இந்த ஃபுல்லாக வந்து இந்த சன் ஃபிலிம்ஸ் ப்ளே பண்ணியிருக்கீங்க. வண்டியில் டாப் அண்டில் ஒரு யூவிகேட் கிளாஸ் கொடுத்துருந்தா நல்லா இருக்குன்னு தோணுச்சுங்களா? கண்டிப்பாக எதுவுமே கொடுக்கல, நம்மளுக்கு கொடுத்து நல்லா இருக்கு. இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக கொடுத்துருக்கணும். ஸோ இப்போ சன் ஃபிலிம்ஸ் ப்ளே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஓகே. அடுத்து ஏசி ப்ரோ. இன்னைக்கு ஃபோக்ஸ் வேகன் ஸ்கோடான்னு வந்தாலே எல்லாருமே இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து சொல்கிறது ஏசியோட த்ரோ பெட்டராக இல்லை அப்படின்றாங்க. இது என்ன தான் ரியாலிட்டி? சேம் இது எனக்கு அதே இதாக இருக்குது. இப்போ நான் வரும்போது கூட யோசித்து வந்தேன். ஏன்னா வந்து நீங்கள் மித்தொன்னு வச்சுக்கோங்க, வித்தின் உங்களுக்கு ஏசி போட்டு குளிர் ஆரம்பிச்சது உங்களுக்கு. இப்போ இனோவா எடுத்து வந்தோம், இனோவாவில் போயிருந்தேன். முதல்ல நான் பலேனோ வச்சுருந்தேன். பின்னாடி இருந்தால் கூட உங்களுக்கு குளிர் ஆரம்பிச்சேன். பின்னாடி தான் உங்களுக்கு வந்து விண்டே இருக்காது. ஆனால் முன்னாடி நம்ம ஏசி ஆன் பண்ணி பின்னாடி உங்களுக்கு குளிர் ஆரம்பிச்சோம். ஆனால் இதில் வந்து அந்த ஏசி வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் ஓகேவா தான் இருக்குது. தான் ரொம்ப டல்லாக இருக்குது. ஏசியை பற்றின்னு சொல்ல முடியாது. பட் அந்த வண்டி மித்தது கம்பேர் பண்ணும்போது இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. அதாவது சஃபிஷியன்ட் ஃபீல் இருந்தாலும் இன்னும் மற்ற பிராண்ட்ஸோட காசில் நம்ம ட்ராவல் பண்ணி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் டல்லாக இருக்குது உங்களுக்கு. ஓகே. ஸோ இந்த 2 ஸ்போக் ஸ்டீரிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக இது வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்டீரிங். நீங்கள் எவ்வளோ ஒரு 80ல் போயிட்டு நீங்கள் ஒரு கார்னர் பண்ண வச்சிங்கன்னா உங்களுக்கு அழகாக வெளியில் கொண்டு போயிடும். வண்டியை வந்து உங்களுக்கு ஸ்கிட் ஆகி கூடாது, இதில் ரோலன் ஆகுது, எந்த இதுவுமே இருக்காது. செம கண்ட்ரோல் இருக்கும் உங்களுக்கு. ஸ்பீட்ஸ் கெயின் ஆகும் போதெல்லாம் வந்து உங்களுக்கு ஹெஃப்ட் ஆட் ஆகி நல்ல செம கண்ட்ரோல் உங்களுக்கு. ஓகே. ஸோ இப்போ 40,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டிட்டோம் ப்ரோ. இந்த பேனல்ஸில் எதுலையாவது வந்து குழியில் விடும்போது ராட்லிங் நாய்ஸ் வருதுங்களா? இல்லை அந்த மாதிரி வருதுங்களா? அதெல்லாம் எதுவும் எந்த பேர் இல்லை. ஓகே. ஆனால் நம்ம ரேபிட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணும்போது இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டில்ஸ் வந்தது கிடையாது. நான் ரேபிட்டை நம்ம இது பண்ணும்போது வந்து இதோட இது கம்மி தான், குவாலிட்டி கம்மி. அதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி கம்மி பெட்டராக இருக்கும் டெஃபினெட்லி. அப்புறம் அவங்களும் வந்து இந்த காஸ்ட்குள்ளே இவ்வளோ ஃபீச்சர்ஸை இவ்வளோ ஜெர்மன் டைனமிக்ஸோட கொடுக்கணும்னா காம்ப்ரமைஸ் ஆகணும். அது நடந்திருக்கு, பிரச்சனை இல்லை. இந்த ஹெட் யூனிட் பிரதர், இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமோட ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குங்க? செம்மையாக இருக்குங்க. நான் ஆல்ரெடி வந்து அந்த ஊஃபர் இதெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஓகேங்க. ஆடியோ குவாலிட்டி தரமாக இருக்கும் உங்களுக்கு. நல்லா இருக்குது. டிஃபால்ட்டாக வந்தது எப்படி இருந்துச்சுங்க? டிஃபால்ட்டாக எனக்கு ஓகேவாக தான் இருந்தது. எனக்கு ஆல்ரெடி பழைய கார்லேருந்து அது ரிமூவ் பண்ணது வச்சுருந்துச்சு. அது வேஸ்ட் ஆகிக்கூடாதுன்னு சொல்லி இந்த காரில் நான் ஆட் பண்ணிக்கிறேன் நான். அப்புறம் இதில் ஒரு சங்கடமான விஷயம் என்னன்னா அந்த ரிவர்ஸ் கேமரா ரொம்ப குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. ஸோ நாங்களும் வந்து நிறைய இடத்துல சொல்லிட்டோம். அதாவது கிட்டத்தட்ட 23 லட்ச ரூபாய் வருது. 23 லட்ச ரூபாய் காரில் இந்த மாதிரி ஒரு ரிவர்ஸ் கேமரா வந்து போடாமல் இருந்திருக்கலாம், பெட்டராக கொடுத்துருக்கலாம்.
உங்களுக்கு ரொம்ப எப்படி சொல்லுறது, இந்த பழைய டிவியில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. சரிங்க ப்ரோ. இந்த ஒயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே கனெக்டிவிட்டியில் எப்படி இருக்கு? அதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இதில் ஒன்று மெயின் மிஸ்டேக்னு வச்சிங்களேன், உங்களுக்கு ஏசி இது ஏசி ஃபுல்லாக டச்சில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. உங்களுக்கு இது இப்போ இதோட வந்து உங்களுக்கு பின்னு உங்களுக்கு பட்டன் வச்சிங்களேன், உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக கன்வீனியண்ட்டாக இருந்திருக்கும். டிரைவிங்கில் வந்து நீங்கள் கீழே குமிஞ்சு பார்க்கணுமா இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் ரோட் பர்சன்ஸ் நீங்கள் அட்டென்ஷனே இருக்காது, இங்கே தான் பார்க்கணும். ஓகேங்க. ஸோ இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் யூஸ் பண்ணும்போது லேக் ஆகுதுல்ல ப்ரோ, எதாவது ஹேங் ஆகிருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸ்? இல்லை, அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இல்லைங்க. வந்ததில்லை. சரி, அடுத்து சீட்ஸ் ப்ரோ. சீட்ஸோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது? சீட்டில் ஓகே தான். கலர்ஸ் வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்துருந்துருக்கலாம், இன்னும் சீக்கிரம் உங்களுக்கு அழுக்காகுது. ஆமாங்க, அந்த ஒயிட் வித் இதெல்லாம் உங்களுக்கு அழுக்காகுது. மித்தபடி கம்ஃபர்டபுள் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு. வென்டிலேட்டர் சீட்ஸோட த்ரோ நல்லா இருக்கா ப்ரோ? ஓகேங்க பிரதர். இது வந்து உங்களுக்கு கீழே ஃபேன் டைப் தான் வச்சிருக்காங்க. பழைய உங்களுக்கு இப்போ வந்து வண்டியில் வந்து கீழே உங்களுக்கு காயில் இருக்குது, அதனால சேம் உங்களுக்கு அந்த இது ஏசியில் கூலிங் உங்களுக்கு சேம் உங்களுக்கு கிடைக்கும். இல்லை அப்படி இல்லை, உங்களுக்கு ஃபேன்னால வந்து அதில் சக் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்குறதுனால வந்து ஓகே டீசெண்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, சரி, டன் பிரதர். உள்ளே உட்காந்துருக்கிறப்போ வெளியில் விசிபிலிட்டி பிரதர், ரோட் பார்க்குறப்போ ஹூட் விசிபிலிட்டி, அதாவது போனட்டோட விசிபிலிட்டிங்க ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறதுக்கு இதெல்லாம் கன்வீனியண்ட்டாக இருக்குங்களா? கண்டிப்பாக. ஏன்னா பல மித்தோன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு இந்த சிஸ்டம் வந்து மேலே வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துக்கும்போது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த விசிபிள் உங்களுக்கு கண்டிப்பாக மாறிக்கும். இதை கொஞ்சம் செட்டிலாக கொடுக்கறதுனால வந்து உங்களுக்கு விசிபிள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் கரெக்டாக ஜட்ஜ் பண்ணி ஓட்டிக்கலாம் வண்டி. ஓகே, டன் ப்ரோ. ரியர் சீட்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் விஷயம் லெக் ஸ்பேஸ், நீ ஸ்பேஸ், மேலே ஹெட்ரூம் எப்படி உங்களுக்கு ஃபீல் ஆகுது? இது டீசெண்டாக இருக்குது உங்களுக்கு. லெக் பீஸோ இல்லை வந்து நீ பேஸ் வந்து இல்லை டீசெண்டாக உங்களுக்கு இருக்கும். மேலே வந்து ஹெட்ரூம் வந்து ப்ராப்பராக இருக்குது? அது ப்ராப்பராக இருக்கும் உங்களுக்கு. மேக்ஸிமம் டச்சிங் இருக்காது உங்களுக்கு. இருக்காது. ஓகே பிரதர். ஃபேமிலியாக நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ரியர் சீட்டில் அவங்க கொடுக்குற ஃபீட்பேக் என்ன பிரதர்? ஏதாவது பெட்டராக இருந்திருக்கலாம் அப்படின்னு ஏதாவது ஃபீட்பேக்? நெகட்டிவ் வந்து உங்களுக்கு ஏசி த்ரோ தான். ஏசி த்ரோ மட்டும். ஏசி த்ரோ மட்டும். ஈவன் தோ ஏர் ப்ளோ இருந்துமே, ப்ளோயர் கண்ட்ரோல் இருந்துமே நமக்கு வந்து ஏசி த்ரோ உங்களுக்கு கம்மியாக இருக்கும் உங்களுக்கு. மற்றபடி சீட்ஸ் வந்து அண்டர் தே சப்போர்ட், மற்ற கம்ஃபர்ட் எல்லாமே 100% உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் இருக்கும் உங்களுக்கு. ஓகே பிரதர். அது உங்களுக்கு 2 மெம்பர்ஸ் பண்ண வச்சிங்களா ரொம்ப உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். 3 மெம்பர்ஸ் உங்களுக்கு போக முடியாது, ரொம்ப உங்களுக்கு நெருக்கமாக இருக்கும். மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர்ஸ் வந்து போய்க்கலாம். ஓகே. ஆனால் 4 மெம்பர்ஸ்னு வச்சுக்கிங்களேன். இப்போ நான் லாஸ்ட்டாக உங்களுக்கு சம்மர் லீவில் கூட வந்து கோவா போயிருந்தோம். சரிங்க. ஒரு ஸ்டெச்சில் வரும்போது சிங்கிள் ஸ்டெச்சில் அங்கேருந்து வந்தோம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. சரிங்க பிரதர். டன் பூட் ஸ்பேஸ் பிரதர்? அது உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, கபடி விளையாடலாம். சூப்பர் டன் பிரதர். சரிங்க பிரதர், ஒரு டிரைவ் போயிட்டு மித விஷயங்களை கன்க்ளூட் பண்ணலாம். ஓகே. ஸோ முதல் விஷயம் ப்ரோ, ஃபோக்ஸ்வேகன் ஸ்கோடா அப்படின்னு வந்தால் அதோட பில்டுங்க. ஸோ அந்த பில்டு வந்து உங்களுக்கு எவிடெண்ட்டாக எப்படி ஃபீல் ஆச்சு? அதை பேசிட்டு அதுக்கப்புறம் சஸ்பென்ஷன் ரிலேட்டடாக பேச ஆரம்பிக்கலாம். ஓகேங்க. இந்த பாடி பில்டு வந்து நான் வந்து இந்த பலேனோலேருந்து இல்லை ஃபீல் பண்ணும்போது நீங்கள் பார்க்கும்போது தெரியும் வண்டியை. நீங்கள் வண்டியை நீங்கள் ஆனஸ்டாக துடைக்கும் போது இந்த ஃபீல்ட் அண்ட் டச் வந்து உங்களுக்கு அப்போ தான் நீங்கள் அந்த வண்டியோட பில்டு குவாலிட்டி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நான் பலேனோ துடைக்கும் ஃபர்ஸ்ட் பலேனோ வந்து டெலிவரி எடுத்த ஃபர்ஸ்ட் நாள் ஸ்க்ராட்ச் ஆச்சு, லைட்டாக அம்மாவோட வளையல் போட்டு ஸ்க்ராட்ச் ஆச்சு எனக்கு. ஓகேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு டைம் துடைக்கும் போது கண்டிப்பாக ஸ்க்ராட்ச் ஆகும். ஏன்னா வந்து அது பெயிண்டோட டென்சிட்டி ரொம்ப கம்மி உங்களுக்கு. அதேமாதிரி வந்து உங்களுக்கு துடைக்கும் போது பம்பரில் துடைக்கும் போது எல்லாமே வந்து உங்களுக்கு என்ன ஆகுனா வந்து ஒரு சாலிடாகவே இருக்காது, அமுக்குன்னா உள்ளே போகுது மாதிரி தான் உங்களுக்கு ஃபீலிங்கே இருக்கும். ஆனால் இந்த வண்டியை துடைக்கும் போது அதை ரசித்து துடைப்பேன். அது சொல்லப்போனால் ஓப்பனாக சொல்லப்போனால் அப்படி ஃபீல் பண்ணி துடைப்பேன். அப்படி சாலிடாக இருக்கும் உங்களுக்கு. அந்த பெயிண்ட் குவாலிட்டியோ இல்லை வந்து அந்த உங்களுக்கு பம்ப் அது எல்லாமே வந்து சாலிடான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அதாவது ரசித்து துடைக்கலாம். கொஞ்சம் அழுத்தினீங்கன்னாவே டென்ட் வந்து ஸ்க்ராட்ச் விழுகும் உங்களுக்கு. இதில் அந்த மாதிரி இந்த ப்ராப்ளம் இல்லைங்க. வண்டியை துடைக்கும் போது தான் இந்த வண்டியோட அந்த ஃபீலை எனக்கு வந்து தெரிஞ்சது இது இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குதான்னு. அடுத்து இந்த வண்டியோட சஸ்பென்ஷன் பிரதர் எந்த அளவுக்கு உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுது? அதாவது ஸ்டிஃபாக இருக்குங்களா, இல்லை கம்ஃபர்ட்டாக இருக்கா, இல்லை எந்த மாதிரி உணர்வு கொடுக்குதுங்க? எனக்கு ஸ்டிஃபாக இருக்க மாதிரி தான் உணர்வு கொடுக்குங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் எல்லா பக்கமே வந்து உங்களுக்கு வண்டியை வந்து ரொம்ப ஸ்மூத்தாக வச்சிருக்காது. அதேமாதிரி வந்து உங்களுக்கு அந்த கார்னிங்கில் வந்து ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து எனக்கு சஸ்பென்ஸ் பற்றி எனக்கு வந்து பெருசாக எனக்கு ட்ராபேக் இல்லை எனக்கு இல்லை. ஓகேங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் கேரக்டர் வந்து என்ஹான்ஸ் பண்ணி அந்த ஸ்டிஃபாக இருக்கிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கு எனக்கு. ஓகே. நீங்கள் குழியில் விடும் போது இல்லை ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா குதிக்கிற ஒரு உணர்வு இருக்குங்களா, இல்லை கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுக்கு? அந்த வண்டியில் குதிக்காது உங்களுக்கு. பம்பில் ஏற்ற வந்து வண்டி உங்களுக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்குது, இல்லை ஜம்பிங் அந்த மாதிரி ஃபீல் அந்த மாதிரி இருந்தது இல்லை. ஓகே. பிரேக்ஸ் பற்றி சொல்லுங்கள் பிரதர். இந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய பிரேக்ஸ் வந்து நீங்கள் 40,000 கிலோமீட்டர் ஓட்டினா எந்த இடத்துல வந்து உதவி இருக்குது, எப்படி இருந்துச்சு? இதில் பிரேக்ஸ் தான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ண ஒரு விஷயமே. சென்னை போகும்போது ஒரு சின்ன இன்சூரன்ஸு. சரிங்க. சென்னை உள்ள என்ட்ரி ஆகும்போது வந்து ஜஸ்ட் என் ஃப்ரெண்டு ஒரு ஓட்டினாரு. இதுக்கு ஆட்டோமேட்டிக் ஓட்டினது கிடையாது. அதனால அவருக்கு அந்த ஸ்பீடு தெரியல, அவருக்கு தெரியல. அழுத்தி வண்டி ஒரு 80 டச் பண்ணிடுச்சு. டச் பண்ணி ஒரு லெஃப்ட்லேருந்து உள்ள வந்துட்டாரு. ஒரு இண்டிகேட்டர் பார்க்காம உள்ள வந்துட்டாரு.
ஜஸ்ட் வண்டி அடிச்ச பிரேக்குக்கு அவரே பயந்து சார் நான் மித்த வண்டியா இருந்தால் கண்டிப்பாக நான் குத்தி இது பண்ணாது. இது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் பிரேக்கிங் பண்ண உங்களுக்கு கீர் வந்து டவுன் ஷிஃப்ட் ஆகிட்டே போகும் உங்களுக்கு. ஆட்டோமேட்டிக்காக இன்ஜினோட வண்டி வந்து இன்ஜினோட பிடிப்புலி இருக்கும். அவரும் உங்களுக்கு பிரேக்கிங் சப்போர்ட் பண்ணதால வந்து நம்ம ஜட்ஜ் பண்ணோட முன்னாடி வண்டி நிப்பாட்டிடலாம். ஓகேங்க. அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக இந்த வண்டி எங்களுக்கு அழகாக எங்களுக்கு வந்து காப்பாத்துச்சு. எங்களை ஓப்பனாக சொல்ல போனால் அதான் உண்மை, எங்களை அழகாக காப்பாற்றி கொடுத்துச்சு. ஆனால் ஒரு 80 டச் பண்ணும்போது ஒரு 20 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு உள்ள வந்தாச்சுங்களே, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து பயம் வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம கிளச் பிரேக் உங்களுக்கு மேனேஜிங் கிளச் பிடிச்சோம். கிளச் பிடிச்சி பிரேக் பிடிக்கும், வண்டியோட இன்ஜினோட பிடிப்பு வண்டியில் இருக்காது, ஒன்றும் ஸ்பீட் அதிகமாகும். இதுல அப்படி இல்லைங்க, அடிச்ச பிரேக்குக்கு சாலிடா வந்து நின்றுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே. அடுத்த ஸ்டீரிங்கோட கேலிப்ரேஷன் பிரதர், அதாவது ஹை ஸ்பீட்ஸ் போகிற போது அந்த வெயிட் ஆட் ஆகிறதுங்க, நீங்கள் திரும்புகிறப்போ அதில் கிடைக்கக்கூடிய ரிட்டர்ன் டு சென்டர் ஆக்ஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு மேக்ஸிமம் முதல்ல வந்து நான் 100 தாண்ட மாட்டேன். ஒரு டைம் 120 140 போகும்போது வந்து ஸ்டேரிங் எனக்கு ரொம்ப ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருந்தது. ரொம்ப லூசிங் ஆகுதோ இல்லை ரொம்ப ஹார்ட் ஆகுது அந்த மாதிரி ஃபீலிங்ல இல்லை எனக்கு, இல்லை எதுவுமே இல்லை. அதே மாதிரி வந்து உங்களுக்கு இந்த இது சொல்லுவீங்க பார்த்தீங்களா, உங்களுக்கு காலை கட் பண்ணிட்டு ரிட்டர்ன் டைம் நீங்கள் வந்து ஸ்டேரிங் விட்டா அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணி வந்துடுது. ஓகே. இந்த டயர்ஸோட நாய்ஸ், விண்டோட நாய்ஸ்லாம் வந்து உள்ள வருதுங்களா பிரதர்? ஸ்பீட்ஸ் நம்ம ஒரு 80 to 90 கிராஸ் பண்றோம் அப்படின்ற பட்சத்தில் உள்ள வருதுங்களா? இல்லைங்க, அந்த மாதிரி எதுவும் ஃபீல் பண்ணது இல்லை, பெருசாக ஃபீல் பண்ணது கிடையாது. இது இப்போ நான் டேம்பிங் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு வந்து சாங்ஸ்லாம் படிச்சிங்களா, உங்கள் 100% உள்ளே எனக்கு சவுண்டே எனக்கு உள்ளே வராது. ஓகேங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரிஞ்சதில்லை எனக்கு. பாடி ரோல் பிரதர், அதாவது நம்ம ஏதாவது ரொம்ப கார்னர் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட்டாக எடுக்குதுங்களா, இல்லை லைன் மிஸ் அவுட் ஆகுது, இன்னும் கொஞ்சம் வந்து கிரிப்பியராக இருந்திருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது உணர்வு இருக்குங்களா? இல்லைங்க பிரதர், அந்த மாதிரி எனக்கு இது இல்லை. நீங்கள் எவ்வளோ ஸ்பீடில் போய் நீங்கள் ஒரு 80 to 90 போய் கார்னிங் பண்ண வச்சிங்களேன், அக்யூரேட்டாக லைனிங்குள்ளேயே வண்டி போகும். வண்டி உங்களுக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட் தாண்டி இழுத்துட்டு போகாது உங்களுக்கு. ஹில் டிரைவ் ஃபுல்லியோட போகிறப்ப உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கா பிரதர்? ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க பிரதர். நான் வந்து மேக்ஸிமம் ஹில்ஸில் ஓட்டும்போது ஃபுல்லாமே அது மேனுவல் கொண்டு போயிருக்கேன். சரிங்க. அது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஏன்னா வந்து இதில் என்ன ப்ளஸ் வச்சிங்களே, நம்ம மேனுவல் ஓட்டும்போது என்ன பண்ணுவோம், நம்ம வந்து ஸ்லோ டவுன் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கியர் டவுன் பண்ணி ஆகணும். இல்லை அந்த ப்ளஸ்ஸே அந்த இதே கிடையாது நம்மளுக்கு. டவுன் ஷிஃப்ட் ஆகாது, அதுவே டவுன் ஷிஃப்ட் அதுவே பண்ணிக்கணும். நம்மளுக்கு ப்ளஸ் மட்டும் பண்ணி வண்டி ஓட்டிட்டா போதும். உங்களுக்கு ஒரு 30-40% நம்மளுக்கு ஒர்க்கிங்கே அது கொடுக்காது நம்மளுக்கு. இல்லை அது ரொம்ப நல்லா இருக்கு. ஆட்டோமேட்டிக் சொல்லுவாங்க, ஆட்டோமேட்டிக் ஹில்ஸ் ஓட்டு வந்து ஹில்ஸ்ல இழுக்காது உங்களுக்கு, ஹில்ஸ்ல வந்து ஒரு ட்ராபேக் இருக்கும், வண்டி அதிக ரைஸ் ஆகும்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து நீங்க மேனுவல் போட்டு ஓட்டினாலும் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க மேனுவல் போட்டு வச்சு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு. ஒரு மேனுவல் ஓட்டு ஃபீலிங் இல்ல கிடைச்சது உங்களுக்கு. ஓகேங்க. ஓகே. ஸோ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் வந்து ரெகுலரா எங்க ஃபீல் பண்றீங்க பிரதர்? இந்த வண்டி இடத்துல இருந்து ஒன்லி ஃபார் பாரத்ல மட்டும் அடிச்சது. பாரத்ல மட்டும் தான் அடிச்சது, வேற எங்கேயுமே வண்டி அடிச்சது கிடையாது. இது நாள் வரைக்கும் வண்டி வாங்கினதுல இருந்து ஏதாவது இபிசி இஷ்யூ ஏதாவது வந்திருக்கா பிரதர்? இபிசி லைட் லோவா இருக்கு, இல்லை இந்த மாதிரி வந்து இபிசி காமிக்கும்லங்க கிளஸ்டர்ல காமிக்கும், அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி எந்த ப்ராப்ளம் வந்ததில்லை. அந்த மாதிரி எதுவும் வந்ததில்லை. அதே மாதிரி நீங்க எவ்வளவு ஸ்பீடா போனீங்கன்னா வண்டி வந்து உங்க கண்ட்ரோல்ல இருக்கும், வித்தவுட் கண்ட்ரோல்ல போகாது. நம்ம இதுக்கப்புறம் பேக் ஆஃப் ஆகணும், கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்ற அந்த பயமே இருக்காது. நம்மளுக்கு ரொம்ப ஸ்பீடா போகும்போது பயம் இருக்கும். வண்டியோட கேரக்டரே வந்து Volkswagen and Skoda பொறுத்த வரைக்கும் வந்து அது டிரைவர் என்ன நினைக்கிறாங்களோ அதை வந்து நம்ம வந்து கண்டிப்பா இதுல பண்ண முடியும். கண்டிப்பா இது ஆக்சுவலா ஒரு கார்னர் தான். இப்போ நீங்க மற்ற செடன்ஸ்ல எடுக்கிறீங்க, இப்போ அரௌண்ட் 70+ தான் எடுத்தேன். நீங்க மற்ற செடன்ஸ்ல எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்லைட்டா வந்து ரியர் டெயில்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும், அதுக்கு மேபி கொஞ்சம் வந்து உவையுது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது அப்படியே அந்த பிளான்டடான ஒரு ஃபீல் எடுக்கும். அவ்வளவு உங்களுக்கு கொண்டு போய் வெளியில விட்டுவோம். ஈவன் தான் வந்து இதுதான் இருக்கிறதுலே கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஜாஸ்தியான வண்டி கூட கண்டிப்பா செடன்ஸ்ல. பாராட்டக்கூடிய விஷயம் தான். இதுல இன்னும் ஆஃப் தான் போயிருக்கேன். உங்களுக்கு ஹில் ஸ்டேஷன்ல வந்து மேக்ஸிமம் நான் 3 நாளா வந்து 10 டைம் போயிருக்கேன் நான். சரிங்க. ஓகே. ரொம்ப ரூம்ல வந்து ரொம்ப வந்து ஆஃப் ரோட்ல தான் போடுவோம். சரிங்க. இது வரைக்கும் எனக்கு எங்கே கிரவுண்ட் டச் ஆனதே இல்லை. ஓப்பனாக சொல்ல போனால் இது என்னை பற்றி ஒரு மான்ஸ்டர் இருந்தது. அது நீங்கள் எப்படி வேணாலும் வண்டி ஓட்டலாம். நீங்கள் வந்து நம்ம லிபர்லாம் வந்து ஃபேமிலிக்கு ஓட்டினாலும் ஓகே நீங்கள் ஓட்டலாம். இல்லை ரொம்ப எந்தூசியாக ஓட்டினாலுமே வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நீங்கள் எதிர்பார்க்க எந்தூசியம் கொடுக்கும் உங்களுக்கு. ப்ரோ ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள வரலாங்க ப்ரோ. அதாவது இந்த ஸ்கோடா ஸ்லாவியா வாங்கக்கூடிய யூஸருக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு 3 பாசிட்டிவ்ஸ் 3 நெகட்டிவ் விஷயங்கள்.
இல்லை பாசிட்டிவ் தான் இருக்குது. ஏன்னா வந்து மேக்ஸிமம் வந்து எல்லாமே வந்து இந்த எக்ஸ்யூவி நோக்கி தான் எல்லாமே வந்து SUV. மூவிங்கில் இருக்காங்க. நானும் எக்ஸ்யூவிலாம் ஓட்டி பார்த்ததுக்கு நான் சரிங்க இது வாங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் 1 மந்த்துக்கு முன்னாடி வந்து கரெக்டாக பார்த்துருந்தோம். சரிங்க. எனக்கு அதோட சீட்டிங் பொசிஷன் வந்து எனக்கு வந்து ஒரு சேரில் உட்காந்துட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஆச்சு. ஒரு காரோட கம்ஃபர்ட் எனக்கு கிடைக்கல. எனக்கு ஓகேங்க. செடானில் மட்டும்தான் வந்து நீங்கள் வந்து இந்த காரோட என்ட்ரிஸ் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். அந்த டிரைவிங் ஸ்டைல் உங்களுக்கு பண்ண முடியும். உங்களுக்கு ரோடோ ப்ரெசென்ட்லையோ வந்து உங்களுக்கு ரோடோட டவுன்லேயே வச்சுருக்கோங்களே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ தான் வந்து நான் வந்து இது வாங்கினேன். நீங்கள் எல்லாமே வாங்கலாம். உங்களுக்கு வயசானவங்க வந்து உள்ளே இறங்கி ஏதுக்கு ரொம்ப கஷ்டமாக சொல்லுங்கள், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு கிரவுண்ட் கிளியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால வந்து வண்டி கொஞ்சம் ஹைட் இது, அதனால வந்து ஈஸியாக வந்து அவங்களால ஹேண்டில் பண்ணிக்க முடியும். பழைய செடன்ஸ் மாதிரி ரொம்ப டவுன் ஹில் இருக்குது, டவுன் டு கிரவுண்டாக இல்லாமல் உங்களுக்கு வந்து அந்த சஃபிஷியண்ட்டாக எல்லாமே ப்ளே பண்ணி. கண்டிப்பாக. ஓகே. ஸோ இதில் ப்ரோஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் டிரைவிங் ஃபீல் சொல்கிறீங்க, கம்ஃபர்ட் சொல்கிறீங்க. உங்களுக்கு ஆப்வியஸ்லி வந்து அந்த ஜெர்மனோட பில்டு உங்களுக்கு தெரியுது. அதாவது கான்ஸ்னு சொன்னால் எந்தெந்த விஷயங்களை சொல்லலாங்க? இதை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் கவலைப்படக்கூடாது அப்படின்னா எதை சொல்லுவீங்க? அது அப்படி எதுவுமே இல்லை எனக்கு. ஓகேங்க. ஏன்னா இதுக்கு வண்டி கவலைப்பட்டது இல்லை. ஓகேங்க. ஏன்னா வந்து சர்வீஸ் சென்டரில் வந்து எனக்கு முதல்ல ஃபுல் சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. வண்டி என்ன ப்ராப்ளம்னா ஃபுல் சப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. முதல்ல என்ன ப்ராப்ளம் இப்போ 40,000 ஓடி இருக்கு. நானே இது வரைக்கும் எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. எனக்கு டெக்னிக்கல் ரீதியாவோ இன்ஜின் ரீதியாவோ வந்து எனக்கு எந்த ப்ராப்ளம் வந்தது கிடையாது. அப்பப்போ வந்து உங்களுக்கு இன்ஜின் ஆயில் ட்ரைன் ஆகும் உங்களுக்கு. ஏன்னா உங்களுக்கு 15,000 வந்து உங்களுக்கு 10,000க்கு மேலே வந்து கண்டிப்பாக ட்ரைன் ஆகும். அதை நீங்கள் வந்து ஒரு 1 லிட்டர் எப்பயுமே வண்டி ஸ்டாக் வச்சுருப்போம். அதை நான் டாப் அப் பண்ணிட்டேன். ஓகே, அதுதான் 1 லிட்டர் நம்ம எக்ஸ்ட்ரா ஆயில் வச்சுருக்கணும், அவ்வளோதான். வழி வந்து மித்தபடி இல்லைனால எந்த ஒரு ட்ராபேக்கும் கிடையாது. ஏசி மட்டும் பெட்டராக இருந்திருக்கு. ஏசி மட்டும் பெட்டராக இருந்திருக்கலாம். அது ஓகேவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா கிடையாது. ஓகே, மித்த வண்டி கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் போது வந்து மோர் தென் பெட்டராக தான் இருக்கும். வெயில் டைம்லையோ உங்களுக்கு வந்து லாங் எதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சூப்பர். ஸோ ஸ்கோடா ஸ்லாவியா பற்றி அந்த வாகனத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் என்ன, அவர் வந்து இப்போ கிட்டத்தட்ட 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு யூஸராக தான் இருக்கார். ஸோ உங்கள் காரோட யூசர் வியூ இதே மாதிரி ஷேர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ்ஸோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ரீச் அவுட் பண்ணுங்கள், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மக்களுக்கு அந்த கார்கள் பற்றி இன்னும் வந்து பெட்டராக போய் சேரும். எனக்கு ஒரு சின்ன புரிதல் என்ன கிடச்சதுன்னா, இது மைலேஜ் ரீதியாக நம்ம வந்து பெருசாக வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. கொஞ்சம் கரெக்டாக நம்ம ஆர்பிஎம்ஸை பேலன்ஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி சர்வீஸ் காஸ்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அதிகமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ வந்து கிட்டத்தட்ட மற்ற பிராண்ட்ஸ் என்ன போடுறாங்களோ அதே தான் இவங்களும் இருக்கிறாங்க. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் எடுத்து பார்த்துட்டு உங்களுக்கான கார் இதுவா இல்லை அப்படின்றத சொல்லுங்கள். இந்த யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோவில் இன்னும் வேறு என்னென்ன விஷயங்கள் ஆட் பண்ணலாம் அப்படின்றத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நாங்களும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி வரோம். ஏன்னா யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வீடியோக்கு நாங்கள் புதுசு, அதனால் நான் சொல்கிறேன். சரிங்க, நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான், ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி பேர் குடும்பம் இருக்கும். அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற குடும்பம் இருக்குது. சகச்சரவான பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டடா, டேக் கேர், பை.